மயிலாடுதுறையில் 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தியாகி சாரங்கபாணி மேம்பாலம் மற்றும் அதன் அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் மாப்படுகை சாலை ஆகிய 2 வழிகள் மட்டுமே உள்ளன. மாப்படுகையில் புதிய பாலம் கட்டித்தரப்படும் என திமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. 4½ ஆண்டு காலமாகியும் இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் 50 ஆண்டு கால பழமையடைந்த காவேரி நகர் மேம்பாலம் வலுவிழந்த காரணத்தால் அதனை சீர் செய்யும் பணிகள் நடத்த போராட்டம் நடைபெற்று வந்தன. சீரமைப்பு பணி மெதுவாக நடைபெற்று வந்த நிலையில் ஒப்பந்த காலம் முடிவுற்றது. இதனையடுத்து கூடுதலாக 3 மாதம் அவகாசம் வழங்கிய மாவட்ட நிர்வாகம் 3 மாத காலத்திற்கு பாலத்தில் போக்குவரத்தை தடை செய்துள்ளது. இதனால் தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள், பொதுமக்கள் மயிலாடுதுறையின் மேற்கு பகுதியில் இருந்து மயிலாடுதுறை நகருக்கு கல்வி கற்க வரும் மாணவ மாணவிகள் மாப்படுகை ரயில்வே கேட் சாலையை மட்டும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 70 முறைக்கு மேல் ரயில்கள் வந்து செல்லும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில்வே கேட் திறந்து மூடப்படுகிறது. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. பாலம் கட்டித்தரப்படும் என்று திமுக அரசு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் 2 பாதைகளில் ஒரு பாதையை அடைத்துவிட்ட காரணத்தால் தீபாவளி பண்டிகை சமயம் நகரத்தில் போக்குவரத்து கடும் நெரிசலை சந்திக்கும் ஆபத்து எழுந்துள்ளது. மாப்படுகை ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ள வாய்க்கால் ஒன்றை சுரங்க வழி போல பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் தற்காலிகமாக 3 கால மாதத்திற்கு இதனை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாற்றுப்பாதை குறித்த வழிகாட்டும் பிளக்ஸ் போர்டுகள் சரியாக வைக்கப்படாத நிலையில் வெளியூர் பயணிகள் பெரும் குழப்பத்தை சந்தித்து வரும் நிலையில் அறிவிப்பு பலகைகள் கூட சரியாக வைக்காத மாவட்ட நிர்வாகம் மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. உடனடியாக மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.